ஒரு கேள்வி. நீங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணுறப்ப சும்மா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் யூஸ் பண்ணலான்னு தான் ஓப்பன் பண்ணுவீங்களா? யூடியூபோ இல்லை இன்ஸ்டாகிராமோ சும்மா கொஞ்ச நேரம் பார்க்கலான்னு தான் ஓப்பன் பண்ணுவீங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அது உங்களோட 30 நிமிஷத்தையோ இல்லை சில நேரங்களில் 1-2 மணி நேரங்களையோ கூட அது எடுத்துடும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். நான் ஏன் டிசிப்ளினாக இல்லை, என்னால் ஏன் ஃபோக்கஸ் பண்ண முடியலை, எப்படி இவ்வளோ நேரம் போணுச்சுன்னு. நேரங்கள் போகிறதே தெரியாமல் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆக்சுவலி இங்கே நம்ம மனசு கண்ட்ரோல் இல்லை, அதான் இப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா நம்ம மூளை ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்கு. வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் மணி, நீங்கள் பார்க்குறது உயரோன், இது உயர்வின் பாதை. இந்த வீடியோ முடியும் போது ஒரு டேஞ்சரான ட்ராப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது தினமும் சைலண்டாக வேலை செய்யுது, உங்களுக்கே தெரியாமல் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு பேர் தான் டோபமைன் ட்ராப். எல்லாம் சரிதான், முதல்ல இந்த டோபமைன் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. டோபமைனுங்கிறது சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மூளையில் சுரக்கிற ஒரு கெமிக்கல். ஆக்சுவலாக இதை ரிவார்ட் கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நல்ல ஃபீல் கிடைக்கும்போது அல்லது நாம் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணுறப்ப நம்ம பிரெயின் இயல்பாகவே இந்த கெமிக்கலை சுரக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நமக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்றப்ப, இல்லை நாம் ஒரு கேமை ஜெயிக்கிறப்ப, இல்லை நம்மளை யாராச்சும் பாராட்டுறப்ப நம்ம மூளையில் இந்த கெமிக்கல் சுரக்க ஆரம்பிக்கும். இதில் ப்ராப்ளம் இல்லை. ஆக்சுவலி டோபமைன் நம்மளுக்கு நல்லது தான். அது நம்மளை ஒரு ஆக்ஷன் எடுக்க புஷ் பண்ணும், நம்மளை மோட்டிவ் பண்ணும். ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற அதிக அளவான டோபமைன் தான். இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ் என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? நம்மளுக்கே தெரியாமல் நம்ம மூளையை ஹேக் பண்ணுது. ஒவ்வொரு முறை அதை நாம் ஸ்வைப் பண்ணும்போதும் அடுத்து அதில் என்ன வரும்னு நமக்கே தெரியாது. அது ஒரு வேளை ஒரு ஷாக்கிங் வீடியோவாக இருக்கலாம், இல்லை காமெடி வீடியோவாக இருக்கலாம், இல்லை வைரல் ரீலாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன வரும்னு நமக்கு தெரியாது. அடுத்து என்ன வரும்னு கணிக்கவே முடியாத இந்த அன்பிரிடிக்டபிலிட்டி தான் ட்ராப். இன்னும் ஒரு ஸ்வைப், இன்னும் ஒரு ரீல் மட்டும், இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்னு நம்ம மூளை நம்மளோட நேரத்தை கடத்திக்கிட்டே இருக்கும். இதனால என்ன டேமேஜ்னு கேட்கலாம். ஆனால் இது ரொம்ப பொறுமையாக நடக்குது, ஆனால் ஆபத்தானது. இதனால் முதல்ல உங்களோட ஃபோக்கஸ் குறையும். ஒரு 10 நிமிஷம் கூட உங்களால் ஒரு டாஸ்க் பண்ண முடியாது. இரண்டாவதாக உங்களோட ரியல் லைஃப் போரிங் ஆகும். உங்களால் படிக்கவோ வேலை செய்யவோ முடியாது. நிறைய கவனச்சிதறல்கள் இருக்கும். காரணம், நம்மளோட மூளை இந்த ஃபோனால் தவறான முறையில் தூண்டப்பட்டிருக்கு. இதோட மோசமான பகுதி இதுதான், நம்மளோட மோட்டிவேஷன் கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகும். சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன எஃபோர்ட் கூட ரொம்ப பெருசாக தெரியும். இதோட அடிப்படை, நீங்கள் சோம்பேறி ஆகலை, ஆனால் உங்களோட டோபமைன் பேஸ் லைன் குறைஞ்சிடுச்சு. கொஞ்சம் ஆனஸ்ட்டாக உங்களை செக் பண்ணுங்கள். காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு ஃபோனை தான் தேடுவீங்க. வேலை செய்கிறப்பையும் நடுநடுவில் ஃபோனை பார்ப்பீங்க. அந்த ஃபோன் உங்களுக்கு அந்த நேரத்தில் தேவைப்படுதோ இல்லையோ, ஆனால் அதை எடுத்து 2 ஸ்வைப்பு 2 ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் வைப்போம். ஆமாம், நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா பயப்படாதீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, லட்சக்கணக்கான மக்கள் இந்த வலையில் தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நல்ல நியூஸ் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபோன் அடிக்டாக இருந்தாலும் உங்களால் இதிலிருந்து எஸ்கேப் ஆக முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ்களை கடைபிடிக்கணும். காலையில் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஃபோனை எடுக்கவே எடுக்காதீங்க. தேவையில்லாத ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணுங்க. தேவையில்லாத ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களோட ரீல்ஸ் டயத்துக்கு டைம் லிமிட் பண்ணுங்க. தேவைப்படாத நேரத்தில் உங்களோட நெட்டை ஆஃப் பண்ணி வைங்க. ஃபோனை பாக்கெட்லேயோ இல்லை வீட்லேயோ வச்சுட்டு கொஞ்சம் நடைப்பயிற்சி செய்யுங்க. இந்த வேலையை ஃபுல்லாக முடித்தாதான், அல்லது இந்த வேலையை இவ்வளோ முடிச்சுட்டு தான் மறுபடி ஃபோனை எடுப்பேன்ட்டு உங்கள் ஃபோனுக்கு பை சொல்லிவிட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபுல் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி நீங்கள் ஃபோனை கண்ட்ரோல் பண்ணலன்னா நாளைக்கு ஃபோன் முழுக்க முழுக்க உங்களை கண்ட்ரோல் பண்ணும். சாய்ஸ் உங்கள்கிட்ட தான் இருக்குது. மைண்டை ரீக்ளைம் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பை அப்கிரேட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். இது உயர்வின் பாதை.